சமீபத்துல சோசியல் மீடியா முழுக்க ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. தஞ்சாவூர்ல ஒரு டிராபிக் ஜாம். அங்க ஒரு இளைஞனுக்கும் போலீசாருக்கும் நடந்த ஒரு வாக்குவாதம். அந்த அதிகாரி இளைஞனை அடிக்க, அடுத்த நொடியே அந்த இளைஞன் திருப்பி அடிக்கிறான். இந்த வீடியோ பார்த்தோன்னே நம்முடைய பல பேருக்கு இவன் பண்ணது சரிதான் அப்படின்னு ஆவேசம் வந்திருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் அந்த ஆவேசத்தை எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு மனதத்துவ ரீதியா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க சரி தப்பு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. அதுதான் ரியாக்ட் விசஸ் ரெஸ்பாண்ட். ரியாக்ட் பண்றதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் புரியாததாலதான், தெரியாததாலதான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அந்த ரோட்ல அந்த அதிகாரி கை வாங்கினப்போ அந்த இளைஞனோட மூளையில இருக்கிற அமிக்டலா அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி பகுதி கண் இமைக்கிற நேரத்துல செயல்படுது. இது நமக்குள்ள இருக்கிற விலங்கு குணம். ஆபத்து வரும்போது யோசிக்காம தாக்குற ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடு அப்படின்னு சைக்காலஜி சொல்லுது. அந்த பையன் அடிச்சது அவனோட புத்தியால இல்ல, அவனோட எமோஷனால. அதுதான் ரியாக்டிங், எதிர்வினை அப்படின்னு சொல்லலாம். அடிச்சா திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு நொடி ஈகோ தான், அந்த ஒரு நொடி ஆத்திரம் தான் பின்னாடி வரப்போற ஆபத்தை பத்தி யோசிக்க விடல. நம்ம ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணும்போது நம்ம சூழ்நிலைக்கு அடிமையாகிறோம். அந்த ஒரு நொடி ஆத்திரம் தான் நம்ம ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாகிறது. இப்ப கொஞ்சம் மாத்தி யோசிப்போமா? ஒருவேளை அந்த இடத்துல அந்த இளைஞன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி ஒரு நொடி ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த அதிகாரி பொது இடத்துல கை வைக்கும் போது அதை எதிர்த்து சண்டை போடாம அமைதியா மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம். இல்ல சட்டப்படியா எதிர்கொண்டிருந்தா இன்னைக்கு தப்பு செஞ்ச அந்த அதிகாரி கூண்டில் நின்று இருப்பாரு. அந்த இளைஞன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஹீரோவாக, அநீதிக்கு எதிரான ஒரு குறியீடாக மாறி இருப்பான். ஆனா திருப்பி அடிச்சதால என்னாச்சு? இங்க ரெஸ்பாண்ட் பண்றது அப்படிங்கிறது கோலத்தனம் கிடையாது, பயந்து ஓடுறது கிடையாது. நம்மளுடைய புத்தியை, அதாவது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை பயன்படுத்தி நமக்கு சாதகமான சரியான நீதியை கொண்டு வரதுக்கு யோசிக்கிற ஒரு மெச்சூரிட்டி லெவல். இன்னைக்கு இருக்கிற ஜென்சி தலைமுறைக்கு கோபமும் இருக்கு, வேகமும் இருக்கு. ஆனா அந்த வேகத்தை உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோல மத்தவங்க கிட்ட கொடுக்க அனுமதிக்காதீங்க. இல்லைன்னா இப்படிதான் நீங்களும் உடனே ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைல மாட்டிக்க நேரிடும். ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கும் நாம் அதுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கும் ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியை நம்ம பயன்படுத்த கத்துக்கணும். அடுத்த முறை கோவம் வரும்போது அந்த 5 செகண்ட்ஸ், அந்த 5 செகண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த 5 செகண்ட்ஸ்ல உங்களுடைய எமோஷனை நீங்க உடனே வெளிப்படுத்தாம வெயிட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உடனே ரியாக்ட் பண்ணி சூழ்நிலைக்கு எதிராக மாறிடாதீங்க. பொறுமையா ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த வாழ்க்கையின் தலைவனாக மாறுங்க. இந்த வீடியோ உங்களை சுத்தி இருக்க யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே ஷேர் பண்ணுங்க. சமூகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு சம்பவம் திரும்ப நடக்காம பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய சமூக பொறுப்பு. டேக் கேர்.